தாராபுரம் அருகே குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள் அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சடையபாளையம் மற்றும் சூரியநல்லூர் ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகள் தொடங்க உள்ள புதிய பணிகள் ஆகியவற்றை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இதில் குண்டடம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், சடையபாளையம் ஊராட்சி தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி கூறியதாவது: ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் ஈஸ்வர செட்டிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்ட காத்திருப்போர் அறையினை திறந்து வைத்தும், தாராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2023, 2024, 2025 திட்டம் மூலம் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் பேட்டை காளிப்பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் மானூர் பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியையும் ரூபாய் 8.25 லட்சம் மதிப்பில் சடையபாளையம் புதூரில் புதியதாக கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும், ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் வேங்கிப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை அமைக்கும் பணியை துவங்கி வைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது மானூர் பாளையம் கிளை செயலாளர் மாரிமுத்து, கழக உறுப்பினர் சபரி மற்றும் திமுகவினர், ஊர் பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். வேணுங்கிறவங்க இது பட்டா இன்னொரு அதிகபட்சம் 20 நாள்ல கொடுத்துருவாங்க. தாசில்தார் சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கி டெண்டர் வச்சாச்சு. ஊராட்சி நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்கிறோம். அதையும் இந்த பூஜையில் துவங்கி வச்சிருக்கிறோம். விரைவில் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். வீட்டுக்கு கனெக்ஷன் வந்துடும். எல்லா ஊருக்குமே கொடுக்குறோம். 4 ஊருக்கு டெண்டர் வச்சாச்சு. மீதி எல்லா ஊருக்கும் இன்னொரு 6 மாதம்